ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம். அப்போது குரு ரிஷபமனையிலும் சுக்கிரன் மீனமனையிலும் விட்டிருக்காங்க. அப்போது இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. புதன் பகவானும் மீனமனையில் அமர்ந்திருக்கார். வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. செவ்வாய் பகவான் நீச்சமாக கடகமனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்க, சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேசமனையில் பயிற்சி அடைந்து உச்சத்தன்மையில் இருக்க போகிறது. அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் உச்சபலம், செவ்வாய் நீச்சம். சரி, இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இணைவு. அதாவது சூரியனுங்கிறது யார் அப்படின்னா 6க்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். 8க்குரியவன் அட்டமாதிபதியாக வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். விரயத்தை கொடுக்கக்கூடிய விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். அப்போது 6, 8, 12 துர்ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தாலும் பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ஜென்ம ராகுவாக அங்கே உங்கள் ராசியில் இருக்கிறதுனாலையும், 7 சனியில் விரய சனி முடிந்து இப்போ ஜென்ம சனியாக மாறிவிட்ட காரணத்தால் மனம் சஞ்சலம் அடையும். அதாவது உங்களுடைய டிசிஷன் மேக்கில் குழப்பங்கள் ஏற்படும். மனம் என்கின்ற விஷயம் ஒரு குழப்பமான ஒரு தன்மையில் அடைந்து நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் தவறாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் இப்போ எடுத்து இப்போ தெரியலனா கூட இன்னொரு வருஷம் கழிச்சு அல்லது 1.5 வருஷம் கழிச்சு அது வெளிப்படுத்தும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போடணும்னு சொல்ல வர. எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் சரி, அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மனைவி அல்லது கணவன் டிஸ்கஸ் பண்ணி இதில் ப்ளஸ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா, இதை செஞ்சால் என்ன ஆகும், என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், ஸோ இதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணித்தான் ஒரு முடிவை எடுக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மீனராசி என்பர்கள். அவசரம், ஏன்னா இது யாருக்கு சார் நடக்கும், எல்லாருக்கும் நடந்துருமா இந்த மாதிரி ஒரு தன்மை? நிச்சயமாக இல்லை. ஒரு 80% ஆஃப் மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக மனம் என்பது பாதிக்கு உள்ளாகுங்கிறது தான் உண்மை. ஜென்ம சனி அங்கிறத நீங்கள் முதல் புரிந்து கொள்ளுங்கள் என்ன அப்படிங்கிறது. உங்கள் சந்திரன் உட்கார்ந்துருக்கார், உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கார். சந்திரன் மேலே சனி என்கின்ற ஒரு இருட்டு கிரகம் உட்கார்ந்துருக்கார். விரையாதிபதியாக உங்கள் அந்த சந்திரன் மேலே உட்காரப் போகிறார். சந்திரனுங்கிறது ஒளி, மனசு, மனதை குறிக்கக்கூடிய, உடலை குறிக்கக்கூடிய, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரன் மேலே ஒரு இருட்டு கிரகம் உட்காருது. அப்போ என்ன ஆக போகுது, மனதை மறைக்கப் போகிறது. மனதை மறைக்கும் போது என்னாகும், உங்கள் குழப்பம் வரும், தெளிவில்லாத தன்மை இருக்கும். அப்போ இப்போ போய் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும்போது யோசிக்கணுமோ இல்லையா? சரி, இது எல்லாருக்கும் நடந்து விடுமா? சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்காருங்கிறத நீங்கள் கணக்கிடணும். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரா, ஒளியோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்காரா? சந்திரனோடு யாரெல்லாம் சேர்ந்திருக்கார்? ஒரு நல்ல கிரகம் சேர்ந்திருக்கு, சந்திரனோட குரு சேர்ந்திருக்கு, ஒரு உங்கள் ராசி அதிபதி சேர்ந்திருக்கு, சந்திரனும் குரு அங்கே இருக்கு, பெரிய பாதிப்பு இல்லை. சந்திரனோட ராகு சேர்ந்திருக்கு உங்கள் ஜென்ம ஜாதகத்திலேயே, அங்கே பாதிப்பு இருக்கு.
சந்திரன் அமாவாசை சந்திரனாக அங்கு இருக்கார். ஏற்கனவே சந்திரன் ஒளி இல்லை, இப்போ சந்திரன் போயிருக்கு, இருட்டாக கும் இருட்டாக இருக்க போகிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரன் நல்ல தன்மையில் இருக்கும்போது, நல்ல தசாநாதன் நல்ல புத்திநாதன் தன்மை நடக்கும்போது இந்த ஜென்ம சனி பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை, உண்மைத்தான். ஆனால் அது எல்லாருக்கும் இருக்குமா? இருக்காது. இது கோச்சார பலன். ஆனால் இது ஒரு ப்ரிகாஷன், ஒரு 20% பலனை கொடுக்கக்கூடிய இந்த கோச்சாரம், அந்த 20% ரொம்ப முக்கியம் என்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது என்ன நம்ம சொல்ல வரோம்? புதிய விஷயங்கள் செய்யும்போது கொஞ்சம் யோசிக்கணும். மனதை மயக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்து விடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தெரியலனா கூட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தெரியும். அப்போது என்ன பண்ணணும்? அந்யோன்யம், கணவன் மனைவியா ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். குடும்ப உறுப்பினர்கள் ஒரு அந்யோன்யத்தை பேணி காக்கணும். ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை செய்யக்கூடிய சில விஷயங்களுக்குள்ள நீங்கள், ஆனால் மனது உங்களை மறைக்குது அல்லவா? அப்போ மனதை மறைக்கும் போது என்னாகும்? குழப்பம் இருக்கும். குழப்பம் வரும்போது என்னாகும்? சிந்தனைகள் தெளிவு இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது, திருப்தி கொடுக்காது, சில தடைகளை கொடுக்கும், மாற்றத்தை விரும்பும். எனக்கு பிடிக்கல, வேலை மாறிடலாங்கிறது தோணுது. இப்படி நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். தூக்கத்தை கெடுக்கும். ஒரே விஷயத்தை சிந்தனைகள் மாறிட்டே இருக்கும். எனக்கு பிடிக்கல, யாராவது ஒருத்தர் எதையாவது சொல்லிட்டேன்னால் அவ்வளோதான், அந்த இடத்த விட்டு விலகிடலாம். ஸோ இப்படி எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ள உங்கள் மனசு ஆழ்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. இப்படி நினச்சிக்கோங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வர்றேன். சரி, அந்த சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 3ஆம் இடம் மனசு. அப்போ மனம் சார்ந்த விஷயங்கள், ஜாமீன் கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் அந்த விரையாதிபதியான சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள், தனம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் தனம் கொடுக்கும், இல்லை என்று சொல்ல. ஏன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு. இந்த மாதம் பரிவர்த்தனை பெற்ற மாதம். குருவும் பொருளாதாரத்துக்கும் சுக்கிரன் காசு பணத்துக்குள்ள ஒரு கிரகம் நல்லபடியாக இருக்கிறதுனால காசு பணம் வரும், அதில் எந்த குறைபாடு இல்லை. காசு பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த காலகட்டத்தில் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம், வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் டாக்குமெண்ட் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதம் புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது என்னாகும்? புதனுங்கிறது எழுத்து, புதனுங்கிறது டாக்குமெண்ட்டுக்காரகன். அப்போ அதில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார். தனாதிபதி நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ தனாதிபதி நீச்சம் அப்படின்னா, நீச்சம்னா தியானத்தில் இருப்பதை போல ஒரு இக்கு இருக்கு. அப்போ தன விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்கிறேன். 6ஆம் அதிபதி இப்போ உங்கள் ராசியில் உட்கார்ந்திருக்கார். எதிர்ப்பு, உங்களுக்கு வலியை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய, உங்கள் எதிராளி என்று சொல்லக்கூடிய, உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன் உங்கள் ராசியில் போய் உட்கார்ந்திருக்கார். அப்போது எதிர்ப்புக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. ஒரு எதிராளி உங்களை அவர் சும்மா இருப்பானா? உங்களை எதையாவது நோண்டுவான் அல்லவா? உங்களுக்கு ஒரு தொந்தரவு கிடைப்பான் அல்லவா? அப்போ வேலையில் உங்களுக்கு ஒரு எதிராளி கூடவே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் கூடவே சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ எதையாவது ஒரு தொந்தரவு பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை கரெக்டாக இருக்கணும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சூரியன் உச்ச பலத்தை அடைய போகிறார். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது அப்படின்னு அர்த்தம். கடன் கிடைக்குமா? கிடைக்கும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. எதிர்ப்பு இருக்குமா? எதிராளி ஸ்ட்ராங்காக இருப்பான். ஆனால் ஃபேஸ் பண்ணுவீங்களா? ஃபேஸ் பண்ணுவீங்க. ஹெல்த்து ஒரு ட்ரபிள் உண்டா? உண்டு. சரி செய்யப்படுமா? சரி செய்யப்படுவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இழுத்தடித்து கொண்டே போகும் வழக்கு விஷயத்தில். அதாவது என்ன சொல்ல வர, நெகட்டிவ்ங்கிற விஷயத்துக்கு இனி ஒரு 2.5 வருஷத்துக்கு இந்த மீனராசி என்பர்கள் போக வேண்டாம். மனதை மறைக்கக்கூடிய சில செயல்கள் நடந்து விடும் என்பதற்காக. திருமணம் அமையுமா? அமையும், கண்டிப்பாக அமையும். ஜென்மசனில் திருமணம் அமையாது அப்படிங்கிறது கிடையாது, அமையும். நல்ல தசாநாதன் புத்திநாதன் வேலை செய்தால்
உங்களுக்கு நல்ல தசாநாதன் புத்திநாதன் செயல்பட்டு கொண்டிருந்தால் திருமண வாழ்க்கை நன்றாக அமையும். வேற தசாநாதன் புத்திநாதன், ஃபார் எக்ஸாம்பிள் 8ஆம் அதிபதியினுடைய ஒரு தசா நடக்குது, 6ஆம் அதிபதியினுடைய தசா நடக்குது, அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். அல்லது சனியினுடைய புத்தி நடக்குது, சில தடைகளை கொடுக்கும். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். சரி, தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டா? நிச்சயம் உண்டு. இந்த மாதம் தந்தையால அனுகூலம், தனலாபம் இதெல்லாம் உண்டு. அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவர்களுக்கு சில விஷயங்கள் நன்மை, ஒரு இடமாற்றம், ப்ரமோஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கான்னா இருக்கு. நிறைய இந்த மீனராசி என்பர்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் வெளிநாட்டு எண்ணங்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டில் போய் இருக்கிறது, இந்த மாதிரி வேலை விஷயமாக இது எல்லாத்தையும் செயல்படுத்தும். எப்போ? இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் இதுக்கான அதாவது அடித்தளம் இந்த மாதமே போட ஆரம்பிக்கும். ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். வெளிநாட்டு ஜாப் உண்டு, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மீனராசி என்பவர்கள் 10ஆம் இடத்தை சனி பார்க்குது. விரையாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் விரயம் என்கின்ற அமைப்பு இருக்கிறதுனால வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுறாதீங்க, கோபப்பட்டு விட்டுறாதீங்க. அப்படி மாறணுமா, இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு மாறுங்க. அக்கறைக்கு இக்கரைப்பச்சம். இங்கே ஒரு மாதிரி இருக்கா, அங்கே வேற மாதிரி இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையாது. அதுக்காக வேலை இல்லாமல் போயிடுச்சு, பணம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. மன ரீதியாக மனம் என்கின்ற தன்மையில் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் ஒரு தெய்வ வழிபாடு, உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை கெட்டியாக பிடித்து கொண்டாலே உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் வேறுபடும். ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் மாறுபடும். இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்க. அந்த தசாநாதன் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், வர்க்கோத்தம பலம் பெற்று குரு சுக்கிரனுடைய இணைவில் அல்லது பார்வையில் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஒரு நல்ல பலன் இருக்கும். அதே தசாநாதன் நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகுனுடைய சேர்க்கையில் இருக்கா, ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார், அதை பொறுத்து இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா. சரி, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, அந்த எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு சுய ஜாதகம், உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு. பிரியராக அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் பார்க்கணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும்
இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.